திருவாரூரில் சற்று நேரத்தில் ஆழி தேரோட்டம் தொடங்க உள்ள நிலையில் திரளான பக்தர்கள் திரண்டுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். இந்த ஆழி தேரோட்டத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். வணக்கம். திருவாரூரில் பிறந்தாலும் திருவாரூர் என்ற பெயர் சொன்னாலும் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலமாகவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் விளங்கி வருகிறது. இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில் 33 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. அதே போல தியாகராஜர் கோவிலுக்கு சொந்தமான கமலாலய குளமும் 33 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இந்த கோவிலில் 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், மேலும் வருடத்துக்கு 360 நாட்களை குறிக்கும் வகையில் 365 சிவலிங்கங்கள் என பிரம்மாண்ட கோவிலாக இந்த கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆசியாவிலே மிகப்பெரிய தேரான ஆழி தேரோட்டம் இன்று நடைபெற உள்ளது. இந்த தேரின் உயரம் பாத்தீங்கன்னா 96 அடியும் எடை 350 டன் எடை கொண்டதாகும். இவ்வாறு கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சிறப்புமிக்க இந்த ஆழி தேருக்கு 4 இரும்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த 4 இரும்பு சக்கரங்களுக்கும் ஹைட்ராலிக் பிரேக் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தியாகராஜர் கோவிலில் உள்ள சிலைகள் எல்லாமே இந்த தேரின் மரசிற்பங்களாக காண முடியும். அவ்வாறு சிறப்புமிக்க இந்த ஆழி தேரோட்டம் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழாவில் ஆயிலை நட்சத்திரத்தில் நடைபெறும். அந்த வகையில் இந்த வருட திருவிழாவை முன்னிட்டு கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றும் விழா நடைபெற்றது. அதனை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் 40 நாட்களுக்கு மேலாக இரவு பகல் பாராமல் தேரை அலங்கரிக்கப்பட்டு வந்தனர். மேலும் இன்று காலை விநாயகர் தேரும் 5:30 மணியில விநாயகர் தேரும் சுப்பிரமணிய தேரும் நடைபெற்றது. தேரை வடம் பிடித்து 4 பேரிலும் வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து சரியாக 9:01 மணி அளவில் ஆழி தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்த தேரோட்ட திருவிழாவை காண்பதற்காக திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு ஊர்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது வருகை புரிந்துள்ளனர். மேலும் இந்த திருவிழாவில் அசம்பாவிதங்கள் தவிர்க்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண்கரட் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நகராட்சி சார்பில் குடிநீர் வசதிகள் தயார் நிலையில் உள்ளன. அதே போல சிறப்பு பேருந்து வசதிகள், அதே போல மருத்துவ வாகனம், தீயணைப்பு வாகனம் ஆகிய தயார் நிலையில் உள்ளது. இந்த ஆழி தேரோட்டம் சரியாக 9:01 மணி அளவில் நடைபெற உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.